ஷைத்தானுடைய வியாபாரத்தை விலைக்கு வாங்கி அந்த குப்பையை சூரத்துல் பக்ராவுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மாதிரி மக்கள் எல்லாம் குப்பையை தான் அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை கொடுக்கின்றான். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த முனாஃபிகீன்கள், அந்த காஃபிரின்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த ஈமானுக்கு பதிலாக குஃப்ரை, இந்த வலாலத்தை, இந்த தவறான வழியை அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த வியாபாரத்தை அவர்கள் அமல் செய்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு மிகவும் மோசமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வியாபாரத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தில் கூறுகின்றான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், நிச்சயமாக எவர்கள் யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறார்கள், வ அகாமுஸ்ஸலாத், அல்லாஹ்வுக்கு நிலைநாட்டி தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், வ அகாமுஸ்ஸலாத் வ ஆத்தவுஸ் ஸகா, இன்னும் அந்த ஜகாத்துகளை கொடுக்கிறார்கள், வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், இன்னும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் சதகா செய்கிறார்கள், தான தர்மங்களை செய்கிறார்கள், எப்படி மறைமுகமா வெளிப்படையாகவும் சிர்ரன் மறைமுகமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தான தர்மங்களை, சதகாக்களை, கைராத்துகளை அவர்கள் செய்கிறார்கள். யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். யர்ஜூன, அவர்கள் ஒரு வியாபாரத்தில் நம்பிக்கை வைக்கிறார்கள். லன் தபூர், அந்த வியாபாரம் அழியாத ஒரு வியாபாரம், நஷ்டமில்லாத வியாபாரம், லாபமே லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை அவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த காரியங்களை செய்கிறார்கள். இதுதான் இந்த தலைப்பு, நம்ம பேசக்கூடிய அந்த உரையுடைய தலைப்பு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஷ்டமில்லாத வியாபாரம், அது எப்படி நஷ்டமில்லாத வியாபாரம் என்று சொன்னால், முதலில் நாங்கள் அல்லாஹ்விடம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். சரியான நம்பிக்கை, தவக்குலாக இருந்தாலும், ஹவுஃபாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையாக இருந்தாலும், அல்லாஹ்வின் மீது அந்த மஹப்பத்தாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்கு நிகரமாக, அல்லாஹுக்கு சமமாக, அல்லாஹுக்கு பதிலாக நாங்கள் யாரையும் வைக்க கூடாது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது முதலாக ஈமான் வைக்க வேண்டும். இரண்டாவது சிபத், இரண்டாவது பண்பு அந்த நம்பிக்கை. இது அந்த வியாபாரத்துடைய நிபந்தனை என்ன? அகாமுஸ்ஸலாஹ், தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள், தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். இந்த தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களில் நான் எப்போதும் ஒரு வார்த்தையை சொல்லுவேன். நீங்கள் குர்ஆனிலே படித்து பார்த்தால் தெரியும், எந்த இடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லா, தொழுவுங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை. எந்த இடத்திலும் குர்ஆனிலே அல்லாஹ் ஸல்லா